வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ். நம்ம தமிழக மின்சாரத் துறையிலேருந்து உங்களோட மார்க்கை வச்சு ஒரு சூப்பரான வேலைவாய்ப்புக்கான அறிவிப்பு இப்போ வெளியிட்டிருக்காங்க. இந்த வேலைவாய்ப்புக்கு எந்த ஒரு தேர்வு கிடையாது. டைரக்ட் இன்டர்வியூ மூலியமாக தான் கேண்டிடேட்டை செலக்ட் பண்ணிகிட்டு இருக்காங்க. நீங்கள் ஃப்ரெஷர்ஸாக இருந்தால் கூட இதுக்கு எலிஜிபிள் தான். தாராளமாக நீங்கள் இதுக்கு விண்ணப்பிச்சுக்கலாம். ஸ்டார்டிங் சேலரியை 40,000 உங்களுக்கு கிடைக்கும். தமிழகம் முழுவதும் இருக்க ஆண் பெண் அனைவரும் இந்த வேலைவாய்ப்புக்கு விண்ணப்பிச்சுக்கலாம். மேலும் இந்த அறிவிப்பில் என்னென்ன விதமான கேட்டகரியில் வேக்கன்சி கொடுத்துருக்காங்க, அதுக்கு எப்படி விண்ணப்பிக்கணும் அப்படின்னு சொல்லி ஒன் பை ஒன்னாக டீட்டெயிலாக இந்த வீடியோவில் பார்க்கலாம். இந்த இன்ஃபர்மேஷன் எல்லாமே பார்க்குறதுக்கு முன்னாடி நீங்கள் இப்போ தான் முதல்ல நம்ம சேனலுக்கு வரீங்க அப்படின்னா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிட்டு ஆளுங்க செட் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நம்ம போடுற வீடியோ எல்லாமே உங்களுக்கு உடனே கிடைக்கும். இப்போ வாங்க ஃப்ரெண்ட்ஸ், வீடியோக்குள்ளே போகலாம். இதுதான் அந்த வேலைவாய்ப்புக்கான அஃபிஷியல் நோட்டிஃபிகேஷன். இது வந்து பார்த்திங்கன்னா பவர் கிரேட் இந்தியாவிலேருந்து இந்த அறிவிப்பு வெளியிட்டிருக்காங்க. இதில் வந்து பார்த்திங்கன்னா மொத்தமாக ஒரு 5 விதமான கேட்டகரியில் வேக்கன்சி கொடுத்துருக்காங்க. முதல்ல வந்து பார்த்திங்கன்னா ஆஃபீஸர் ட்ரெயினி எம்ப்ளாய்மெண்ட் மேனேஜர், இதுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஒரு 14 வேக்கன்சி கொடுத்துருக்காங்க. அதுக்கப்புறம் சோஷியல் மேனேஜ்மெண்ட், இதுக்கு வந்து ஒரு 15 வேக்கன்சி. அதுக்கப்புறம் ஹெச்ஆர் கேட்டகரியில் ஒரு 35 வேக்கன்சி. அதுக்கப்புறம் பிஆர் கேட்டகரியில் ஒரு 7 வேக்கன்சி கொடுத்துருக்காங்க. அதுக்கடுத்து வந்து பார்த்திங்கன்னா இது எல்லாமே இந்த பவர் கிரேட் ஆஃபீஸில் உங்களுக்கு அந்த செக்டாரில் இருக்கும். அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா இன்னொரு செக்டாரில் ஹெச்ஆர் கேட்டகரியில் மட்டும் வேக்கன்சி கொடுத்துருக்காங்க. இதில் ஒரு 2 வேக்கன்சி கொடுத்துருக்காங்க. இதான் வந்து பார்த்திங்கன்னா இந்த அறிவிப்பில் கொடுத்துருக்க வேக்கன்சி. இதுக்கான குவாலிஃபிகேஷன் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் ஏதாச்சும் இதுக்கு ரிலவெண்ட்டான ட்ரேடில் மாஸ்டர் டிகிரியோ பேச்சுலர் டிகிரி இல்லது வந்து பார்த்தீங்கன்னா போஸ்ட் கிராஜுவேஷன்லையோ அது ரிலவெண்ட்டான குரூப்பில் அதுக்கான கிராஜுவேஷன் ஏதாச்சும் முடிச்சிருந்தால் மட்டும்தான் இதுக்கு நீங்கள் எலிஜிபிள் அப்ளை பண்ண முடியும். ப்ளஸ் வந்து பார்த்தீங்கன்னா அது ஒரு 60% மார்க் மேலே நீங்கள் கண்டிப்பாக எடுத்திருந்தால் மட்டும்தான் இதுக்கு நீங்கள் விண்ணப்பிக்க முடியும். அதுக்கப்புறம் இதுக்கான அப்ளிகேஷன் ஃபீஸ்ன்னு எடுத்துட்டிங்கன்னா ஒரு 500 அப்ளிகேஷன் ஃபீஸ் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் பே பண்ணுற மாதிரி இருக்கும். இது யாரெல்லாம் பே பண்ண வேண்டாம்னா எஸ்சி எஸ்டி பிடபிள்யூ எக்ஸர்விஸ்மென்லாம் வந்து பார்த்தீங்கன்னா இதுக்கு அப்ளிகேஷன் ஃபீஸ் பே பண்ண வேண்டாம். இதை தவிர்த்து மீதி கேட்டகரியில் அப்ளை பண்ணுறவங்க மட்டும் இதுக்கு நீங்கள் ஃபீஸ் பே பண்ணுற மாதிரி இருக்கும். அதுக்கப்புறம் இந்த வேலைவாய்ப்புக்கு முழுக்க நீங்கள் ஆன்லைனில் தான் அப்ளை பண்ணுற மாதிரி இருக்கும். இந்த வெப்சைட்டில் போய் நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா ஆன்லைனில் அப்ளை பண்ணிக்கோங்க. ஆன்லைனில் அப்ளை பண்ணுற லாஸ்ட் டேட் வந்து பார்த்தீங்கன்னா 24/12/2024 நீங்கள் ஆன்லைனில் அப்ளை பண்ணிக்கோங்க. ஒன்ஸ் நான் ஆல்ரெடி சொன்னேன் பார்த்தீங்களா, இதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா எக்ஸாம் எதுவுமே கிடையாதுன்னு. அதே மாதிரி தான் அதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா எக்ஸாம் எதுவுமே கிடையாது. உங்கள் மார்க்கை பேஸ் பண்ணி டேரெக்டாக ஒரு இன்டர்வியூ வைப்பாங்க. அந்த இன்டர்வியூ கிளியர் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஜாபை கன்ஃபார்ம் பண்ணிடுவாங்க. அதுக்கப்புறம் இந்த வேலைவாய்ப்புக்கு நீங்கள் அப்ளை பண்ணும்போது என்னென்ன டாக்குமெண்ட்லாம் நீங்கள் அட்டாச் பண்ண சொல்லி அவங்களே கொடுத்துருக்காங்க. உங்களோட ஃபோட்டோ, சிக்னேச்சர், உங்கள் டேட் ஆஃப் பர்த்தை ப்ரூஃப் பண்ணுறதுக்காக உங்களோட மெட்ரிகுலேஷனு இல்லது பர்த் சர்டிஃபிகேட் இந்த மாதிரி சொல்லி உங்கள் டாக்குமெண்ட் எல்லாமே கேட்பாங்க. இது என்ன சைஸில் இருக்கணும், என்ன ஃபார்மேட்டில் இருக்கணும்னு சொல்லி அவங்க டீட்டெயிலாகவே கொடுத்துருக்காங்க. ஒன்ஸ் இது எல்லாமே படித்து பார்த்துட்டு அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் ஆன்லைனில் அப்ளை பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் இந்த வேலைவாய்ப்புக்கான மந்த்லி சேலரின்னு வந்து பார்த்தீங்கன்னா 40,000 உங்ககிட்ட கிடைக்கும். உங்களுக்கு ட்ரைனிங் டைமில் வந்து பார்த்தீங்கன்னா 10.70 லேக்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ட்ரைனிங் கிடைக்கும். ட்ரைனிங் முடிச்சதுக்கப்புறம் 21.40 லேக்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா ட்ரைனிங்க்கு அப்புறம் உங்களுக்கு இயர்லி உங்களுக்கு கிடைக்கும். ட்ரைனிங்லேயே வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 40,000 சேலரிலேருந்து உங்களுக்கு ஸ்டார்டிங் ஆகுது. வேறு எதுவும் இதை பற்றி உங்களுக்கு டவுட் இருந்தாலும் கீழே கமெண்ட் செக்ஷன் தெரிவிங்க. கண்டிப்பாக உங்களுக்கு நான் கிளியர் பண்ணி தரேன். இந்த பதிவு கண்டிப்பாக உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும்னு நினைக்கிறேன். தெரியாதவங்க ஃப்ரெண்ட்ஸுக்கு இந்த வீடியோ ஷேர் பண்ணுங்கள். பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள். அடுத்த ஒரு வீடியோ சந்திக்கலாம். தேங்க்யூ அண்ட் பை பை ஃப்ரெண்ட்ஸ்.